சார் நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர் 3 பரிணாமம் இருக்குது உங்களுக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய டைரக்டர்ஸ் வராங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வராங்க இல்லையா, நிறைய ஆக்டர்ஸ் வராங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அறிவுரை மாதிரி தானே, ஒரு ஐடியா, அவங்கள ஒரு ஊக்குவிக்கு தான் என்னவோ ஒரு ஐடியா சொல்லுங்கள். அதான் ரமேஷ் கண்ணா சார், நான் ஐடியா கொடுக்கறதுக்கோ இல்லை பாடம் எடுக்கிறதுக்கோ இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பொண்ணுங்களுக்கு கூட நான் என்றைக்குமே அட்வைஸ் பண்ணதே கிடையாது. அவங்க 18 வயசு ஆனதுக்கு பிறகு அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஓகே, இது என்னென்னா அவங்க நம்மளை பார்த்து வளர்ந்துருக்கிறதுனால நம்ம குணங்களில் கொஞ்சம் நல்ல குணம் என்ன இருக்கோ அவங்க அடாப்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த யங் ஜென்ரேஷன், இப்போ நான் இந்த யங் ஜென்ரேஷன் வச்சு அக்கேனம் பண்ணிகிட்டு இருக்கேன். படம் கதை கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், தம்பி இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகே, அதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், இல்லைன்னா வேண்டான்னா. அவங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க, சார் நாங்கள் வரும்போது வெறும் ஆக்டராக உங்களை யோசிச்சுட்டு இருந்தோம், வெறும் ப்ரொடியூசராக, பட் இவ்வளோ உங்களுக்கும் எல்லா ஃபீல்டுலையும் தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். இன்றைக்கி யங் ஜென்ரேஷன்னு அது வேறு ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன வேண்டுகோள், திருப்பி அந்த வயலன்ஸும் கொஞ்சம் வல்காரிட்டியும் கம்மியாக இருந்துச்சுன்னா கரெக்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நடிகர்கிட்ட நம்ம ஒன்றும் செய்ய போகிறது, நம்ம சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை. அந்த கருத்து ஊசி போடுற வேலையே நமது இல்லை. கரெக்டாக சார். ஸோ ஒரு தடுப்பூசி போட்டு, ஆமாம் உண்மைதான். ஏன்னா இப்போ வர யங் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க. ஆமாம்.